நம்ம வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் பட்டனையும் அழுத்துனீங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உன்னுக்குன்னே உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எப்படி வந்து மொபைல்லேருந்து லேப்டாப் ஆர் பிசி இதுக்கு வந்து எப்படி வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இன்னொரு வீடியோ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா மறக்காமல் ஐ பட்டனில் இருக்குது பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக எப்படி வந்து ஷேர் பண்ணுறது அப்படின்னு தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து அந்த வீடியோவை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். நான் இன்னும் வந்து அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இன்னும் வந்து நான் ஆப் வந்து சர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஒரு கரெக்டான ஆப் கிடச்சதுமே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மெத்தடெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். இனிமேலும் எனக்கு ஏதாச்சும் மெத்தட் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லுவேன். இப்போ வந்து நான் எது மூலமாக இப்போ இந்த தடவை பார்க்க போகிறேன்னா கூகுள் டிரைவ் மூலமாக தான் எப்படி வந்து நம்ம ஃபோன்லேருந்து லேப்டாப்க்கு வந்து நம்ம வந்து எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் டிரைவ் இப்போ வந்து உங்கள் க்ரோம்குள்ளே வந்துக்கோங்க. க்ரோம்குள்ளே வந்துட்டு கூகுள் டிரைவ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுமே இங்கே பார்த்தீங்கன்னா கோ டு டிரைவ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கோங்க. கோ டு டிரைவ் கொடுத்தமே உங்களோட கூகுள் டிரைவ்குள்ளே போயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே நிறையா வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து லோகு தமிழ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து இருக்கும். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து லோகு தமிழ் அப்படின்னு நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நியூ ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும். இதை கொடுத்து நீங்கள் வந்து நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோகு தமிழ் அப்படின்னு ஏற்கனவே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோல்டர் இதில் க்ரியேட் பண்ணி முடித்ததுமே உங்களோட ஃபோனில் உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷேர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் டு டிரைவ் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். வந்து எந்த ஃபைலில் வந்து எந்த ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணுறதுன்னு கேட்கும். அதில் வந்து நான் லோகு தமிழ்னு கொடுத்துருக்கனால நான் லோகு தமிழ் அப்படின்னு இதில் கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ கொடுத்துட்டு நான் வந்து சேவ் அப்படின்னு கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்புக்கு வந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோனில் வந்து ஷேர் பண்ணதுமே மறுபடியும் நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்புக்குள்ளே வந்துக்கோங்க. லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ்னு மறுபடியும் அதே மாதிரி சர்ச் பண்ணி உங்களோட கூகுள் டிரைவுக்குள்ளே போய்க்கோங்க. உங்களோட கூகுள் டிரைவுக்குள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா லோகு தமிழ் அப்படின்னு வந்து நான் வந்து ஷேர் பண்ணி ஒரு வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் வந்து இருக்குது. இப்போ வந்து லோகு தமிழ் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வெளியிலே பார்த்தீங்கன்னா கூட இப்போ குயிக் அக்சஸ் அப்படின்னு இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணது எல்லா ஃபோட்டோஸுமே இங்கே இருக்குது. இங்கே ஒரு லோகு தமிழ் இருக்குது. இந்த லோகு தமிழ் ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஷேர் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு கீழே இருக்கும். இந்த டவுன்லோட்னு இருக்கிறத கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு யாருக்காச்சும் அனுப்பிச்சி விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்து ஷேர் அப்படின்னு இருக்கும். அந்த ஷேர்னு இருக்கிறத கொடுத்து நீங்கள் வந்து லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. லிங்க்கை வந்து காப்பி பண்ணி அந்த லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். லேப்டாப் உங்கள் ஃபோன்லேருந்து லேப்டாப்புக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லோகு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.